ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீனுவோட அப்பா ரொம்ப எமோஷ்னலாக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா கூட. நான் இத்தனை நாளாக தனியாக வந்து இந்த வீட்டில் இருக்கேங்கிறதா நான் நினச்சேன். ஆனால் எனக்கா நீங்கள் இருக்கீங்க. அடிச்சிருவேன். நான் இருக்கேன். நான் தான் உனக்கு தாய்மாமன். உனக்கு என்ன வேணுமானாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் பத்மா பேசாமல் இருந்துட்டாலே போதும். முக்கால்வாசி சண்டையே வராதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இதை நான் பத்மாட்ட சொல்ல முடியுமா? அத்தை என்ன இந்த வாடுறீங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. இனிமேட்டு எனக்குன்னு மாமா அத்தை எல்லாரும் அன்பா பாசமாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்குது. நீ இத்தனை நாளாக வந்து தனியாக இருக்கேன்னு நினைக்காதம்மா. நான் பாசத்தை வந்து வெளியில் காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இனிமேட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன்ல, உனக்குன்னு என் மனசில் மிகப்பெரிய இடம் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜானகி அம்மா. அப்பாடா, இனிமேட்டு மாயாவோட மனசில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் வந்து வரும். ஏன்னா சீனுவோட அப்பா வந்து இவ்வளோ மாற்றுதல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் மாயா இடம் பிடிச்சிட்டா இந்த வீட்டில் வேறு லெவலில் வந்து மாயாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சப்போர்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது மாயாவுக்கு. ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மா இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. காலேஜ் கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனலட்சுமியும் கீழே வந்துகிட்டு இருக்காங்க. சாருமதி மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன இது காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து தடுக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்கும்போது, காலேஜ் எனக்கு போயே ஆகணும். என்னது இன்றைக்கி போகணுமா? இன்றைக்கெல்லாம் போக முடியாது. எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி. இதை கேட்டோன்னு வந்து தனலட்சுமி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் காலேஜ் போய் ஆகணும். வேணா நாளையிலேருந்து வேணால் போகாமல் இருக்கேன். இன்றைக்கி காலேஜில் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. என்னது இன்றைக்கெலாம் நார்மல் டேஸ் தானே காலேஜில், செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ப்ராக்டிக்கலும் கிடையாது, அப்புறம் என்ன லீவு போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. பேசும்போது ஏன் இவ்வளோ ஆர்குமெண்ட்டோட பேசுகிற? பாட்டி என்ன சொன்னாலும் கேட்குற ஆள் தானே நீ அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது, கூட இருக்கிற ஆள் காற்று வந்து படுதில்ல, அதனால தான் இவ குட்டி மாயாவாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா. தனலட்சுமி நல்ல மாறுதல்மா உங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. இவங்கள்ட்டலாம் பேசி ஒரு சாதனையும் பண்ண முடியாது. ஏய் இன்னைக்கு கிளாஸுக்கு போனால் அந்த ப்ரொஃபஸர் வந்து பாடம் எடுக்கிறேங்கிற பேரில் வந்து செம்மையாக வந்து அறுத்து தள்ளுவாப்பில். அதுக்கு லீவு போட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பியா? அவங்களே போவேணாங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம மாடிக்கு போகலாம். என்ன மாயா நீயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம தனலட்சுமியை. இல்லையே, இவங்க எதுக்காக காலேஜ் போகணுன்னு நினைக்கிறாங்க, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து மாயாவுக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி தான் வந்து நேஷ்னல் லெவலில் பேட்மிண்டன் போட்டி இருக்குது. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் மாயா வந்து போகிறாங்க. இதை வந்து தடுத்து நிப்பாட்ட தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் செய்கிறாங்க எதார்த்தமாக. ஆனால் மாயாவுக்கு தெரியாதனால ரொம்ப ஃபீலிங்காக சோகமாக இருக்காங்க. நான் வருவேன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு முக்கியமான நாள் தெரியுமா? என்ன நாள்னு சொல்லாமல் முக்கியமான நாள்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் வந்து போட்டி வந்து நடக்குது. அந்த போட்டியில் வந்து இன்றைக்கி தான் நான் கலந்துக்கணும். இன்றைக்கி கலந்துக்காமல் விட்டால் என்னால் எப்படி வந்து சாதிக்க முடியும்? இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதேம்மா. நமக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வீட்டை தாண்டியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆகும்? எனக்கு ஒன்றுமே புரியலையாங்கிற மாதிரி சோகத்தில் வந்து கேட்குறாங்க நம்ம மாயா. நம்ம வேணால் ப்ரொஃபஸருக்கு வேணால் ஃபோன் அடித்து சொல்லிடலாமா? கோச்சுக்கு ஃபோன் அடித்து சொல்லலாம், நம்பர் இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்காது, முறையாகாது. என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க. நான் எனக்கு எப்படி இருந்தாலும் போட்டியில் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படி தான் வந்து இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் இது மாதிரி பிரச்சனையாகவும் தெரியாமல் போச்சு. நேரில் பார்த்து சொன்னால் தான் பெட்டராக இருக்கும் மாயா. வீட்டை தாண்டி போகணும், எப்படி போகிறது? சீனுமாமா இருந்தால் கூட பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சீனுமாமா வேறு இல்லை. ஏன் நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேனா? மாயா உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? ஏய் அதெல்லாம் புல்லட்டே ஓட்டுவேன், நம்ம பைக்லேயே பைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடுகுடுன்னு வராங்க 2 பேரும். பத்மாவும் பார்வதியும் டைனிங் டேபிளில் வந்து முருங்கைக்கீரையை வந்து பிச்சு போட்டுட்டு இருக்கிறனால, அச்சச்சோ இவங்க 2 பேர் டைனிங் டேபிளில் இருக்காங்க, சரி அடுப்பில் கொஞ்சம் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் அந்த முருங்கைக்கீரை பிச்சு வச்சதை கையில் வந்து கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பி குடுகுடுன்னு கீழே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சாருமதி தூரத்துலேருந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சாருமதி ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயம் வந்து மாயாக்கும் தனலட்சுமிக்கும் தெரியாது.
சாருமதியோட அப்பா வந்து வாசலுக்கு எதிர்த்தாப்புலயே வந்து ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பூஜை ரூம் பக்கத்துல வந்து சந்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் வந்தாதான் வேலை பார்ப்பியா? தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. உருட்டி மிரட்டி வேலையை வாங்கு. காசு வாங்குறாங்கல்ல. காசு வாங்கினா அதுக்கேத்த மாதிரி வேலை பார்க்க தெரியாதா? நான் பக்கத்துல இல்லைங்கிறனால ஏமாத்த பாக்குறாங்களா? 3 நாள்ல வருவேன். அதுக்கப்புறம் சுலுக்கு எடுத்துனோம் பாத்துக்க. ஒழுங்கா வேலை நடக்கணும். டிம்கி கொடுக்கலாம் ஏமாத்தலாம்னா அப்புறம் அவ்வளவுதாங்கிற மாதிரி சாருமதி அப்பா வந்து யாரும் வேலை செய்யலைங்கிறனால கோவத்துல வந்து கத்துறாங்க. இந்த சாமி ரூம் பக்கத்துல இருக்கிற செவுத்துல வந்து கை வச்சு நிக்கிறாங்க. அந்த செவுத்துக்கு பின்பக்கம் தான் வந்து சைட்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் தனலட்சுமி. அப்புறம் அவரும் வந்து கடந்து போயிட்டாங்க. வா அவர் போயிட்டார்ல, நம்ம மாட்டுக்கும் வந்து பைக் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. வீட்டில் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க எதுக்கு காலேஜுக்கு வந்து போகணும்? சம்திங் ராங், ஏதோ தப்பா இருக்கு. இவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்படி காலேஜில் இன்னைக்கு என்ன முக்கியமான நிகழ்வு? தனலட்சுமி தான் காலேஜுக்கு போகணும்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணா. அப்பனா மாயாவுக்கு பிரச்சனை இருக்காது, தனலட்சுமிக்கு தான் பிரச்சனை. ஆனால் மாயா வந்து கூட்டிகிட்டு போனதுனால மாயா வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி கோச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது இவ்வளோ தாமதமாகுது? எல்லாரும் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்லாம் வார்ம் அப் பண்ணிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, எல்லாரும் ஜெயிக்கணும். பாடுறா நம்ம மேலெல்லாம் வந்து அன்பா பசமாக ஜெயிக்கணுங்கிறாங்க. இத்தனை நாளாக வந்து அந்த பொண்ணு தானே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வரல, அதோட தாக்கம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா, சீக்கிரம் வந்து வார்ம் அப் பண்ணி முடிங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தனலட்சுமி வராங்க. என்ன தனலட்சுமி பாவாடை தாவணியில் வந்துட்டு இருக்க? காஸ்டியூம் வந்து மாற்றிட்டு வா, நமக்கு இன்றைக்கி முக்கியமான மேட்ச் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பராக தானே இருக்க, மனசை வந்து சாஃப்டாக வச்சுக்க, உன் டேலண்ட் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அந்த கோச் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஒன்றை வந்து தனலட்சுமி, சாரி கோச், என்னால் இந்த போட்டியில் வந்து கலந்துக்க முடியாது. ஏன் பயப்படுறியா? உன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஏமா இது மாதிரிலாம் நர்வஸ் ஆகிற? நர்வஸ் எல்லாம் ஆகலை கோச், எனக்கு இந்த கேமை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் விளாண்டு தூள் கிளப்பிடுவேன். அப்புறம் என்ன பிரச்சனை? யாரும் விளாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லுமா அப்படின்னு சொல்லி கோச் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, இன்றைக்கி என்னால் விளாட முடியாது, அடுத்த வாட்டி வேணால் விளாட்றேன். உன்னை நான் செலக்ட் பண்ணது எதுக்காக? நீ பொண்ணுங்கிறனாலையா இல்லை வேறு எது காரணமா? நீ நல்லபடியாக வந்து விளையாண்ட, உன் திறமை மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது. நீ விளாண்டனா வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நான் அடிக்கணும்னு நினச்ச கோல்டை உன் திறமை மூலியமா நான் உனக்கு வாங்கி தந்தா அது நான் வாங்கி தந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டல. இது எத்தனை பேரோட கனவாக இருக்குது தெரியுமா? நேஷ்னல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு அடிக்கிறதுன்னு. உனக்கு ஈஸியாக கிடைச்சதுனால எல்லாருக்கும் வந்து கேவலமாக தான் தெரியும். இது போனால் இன்னொன்றுங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. நீயும் அப்படி தானே யோசிக்கிற? எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்க எத்தனை பேர் தெரியுமா வெளியில் வந்து க்யூவாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கோல்டு அடிக்க முடியாதான்னு சொல்லி. அந்த இடத்துக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு அசால்ட்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கோச் வந்து பேசுகிறாங்க. வேணும்னா அடுத்தடுத்த இதெல்லாம் கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஜெயிச்சிட்றேன். லோக்கல் மேட்ச்சில் விளாண்டு ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டா நான் நேஷனல் லெவலில் ஜெயிச்சாதான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுவே தெரியல. சரி விளையாட மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், உனக்கெல்லாம் சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது, இங்கேருந்து போங்கிற மாதிரி தான் அந்த கோச் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட்